ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வெயிலுக்கு ஏத்த மாரி சூப்பர் க்ரீமியான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ரூ. 10 பாக்கெட். ஸோ இந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் தான் நீங்க யூஸ் பண்ணணுன்ட்டு இல்ல. சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் எதுவா இருந்தாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இத சின்ன சின்னதா உடைச்சு போட்டு இத பவுடர் பண்ணிக்க போறோம். இத அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூடயே ஒரே ஒரு ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கிறேன். இது இந்த ஃப்ரிட்ஜில வச்சிருந்தாலும் பட்டர் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நீங்க ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இத இப்ப அரைச்சுட்டு வந்துரலாம். நம்மளுக்கு பிஸ்கட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம க்ரீம் செய்ய போறோம். அது விப்பிடு க்ரீம் செய்ய போறோம். அதையும் பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 2 வகையான க்ரீம் செஞ்சுக்க போறோம். வெண்ணிலா ஃப்ளேவர்ட் விப்டு க்ரீம், அதே நேரம் சாக்லேட் ஃப்ளேவர்ட் விப்டு க்ரீம் செய்ய போறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா, விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்கு. ஸோ இந்த பவுடருக்கு வந்து வெறும் பால் மட்டுமே சேர்த்து நம்ம பீட் பண்ணா போதும். ஸோ இந்த கப் அளவுக்கு நான் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன்னா, அதே கப் அளவுக்கு பால் சேர்த்து நான் பீட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட விப்பிங் க்ரீமா இருக்கு அப்படின்னா, அந்த க்ரீமோட நீங்க சுகர் அதாவது பவுடர் பண்ண சர்க்கரையும், வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர்ட் க்ரீம் கிடைக்கும். ஸோ இப்போ 2ம் சமம் அளவுல பாலும், க்ரீம் பவுடரும் சேர்த்துட்டு இது நல்லா நான் பீட் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா அதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வேணும். கையில நீங்க பீட் பண்றதா இருந்தா ரொம்ப நேரம் ஆகும். அண்ட் அதே மாரி இந்த க்ரீமுக்கு பால் சேர்க்கிறோம் இல்லைங்களா, அந்த பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். இந்த பவுடருமே நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சிருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ 2மே நல்லா சில்லுன்னு இருந்தா தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். என்கிட்ட இருக்க எலக்ட்ரிக் பீட்டர்ல 7 ஸ்பீட் இருக்கு. முதல்ல ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்ல வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு 5த் ஸ்பீட்ல வச்சு நான் பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் அந்த மாரி ஸ்டிஃப் பீக் கிடைச்சிரும். ஏன் நான் இவ்வளோ தூரம் அடிக்க சொல்றேன்னா, நம்மளுக்கு அப்பதான் நல்லா ஃப்ளஃபியா இருக்கும் நம்மளோட க்ரீமு. நம்ம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு இப்ப வெண்ணிலா ஃப்ளேவர்டு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம வெளியவே வச்சோம்னா, அது கரைஞ்ச மாரி ஆயிடும். ஸோ, அதனால ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். நம்ம அசெம்பிள் பண்ணும்போது இத வெளிய எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் செஞ்சுக்க போறோம். என்கிட்ட அந்த சாக்லேட் ஃப்ளேவர்டு விப்டு க்ரீமுமே இருக்கு. ஐ மீன் பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ, நான் அத வந்து பால் சேர்த்து பீட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட இந்த மாரி பவுடர் இல்லன்னா, நீங்க நார்மல் விப்பிங் க்ரீம்ல பவுடர் பண்ண சுகரும், சாக்லேட் சிரப் இருந்தா அத சேர்த்துக்கலாம். இல்லன்னா சாக்லேட் கடையில விக்கும் இல்லைங்களா, அத வாங்கி மெல்ட் பண்ணி நீங்க இதில சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து சாக்லேட் க்ரீம் கிடைச்சிரும் அப்படி பண்ணுனீங்கன்னா. இதுவுமே நீங்க ஃப்ளஃபியா அந்த ஸ்டிஃப் பீக் வர வரைக்குமே அடிக்கலாம். பட் இது கம்மியான அளவுங்கறனால நான் அந்த அளவுக்கு ஃப்ளஃபியா அடிக்கல. இப்போ நம்மளுக்கு சாக்லேட் க்ரீமும் ரெடி ஆயிருச்சு. இதையுமே நான் இன்னொரு பவுல்ல மாத்திட்டு ஃப்ரிட்ஜில ஒரு 1/2 மணி நேரம் வைக்க போறேன். ஏன்னா 2மே சில்லுன்னு இருந்தா தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஐ மீன் அந்த அசெம்பிள் பண்ணும்போது நல்லா அழகா செட் ஆகும். அவ்வளோதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல கிளாஸ் டம்ளரோ இல்ல கிளாஸ் பவுலோ எடுத்தோம்னா, நம்ம நம்ம அசெம்பிள் பண்றது அழகா வெளிய தெரியும். அதுக்காக தான் அந்த கிளாஸ்ல எடுக்கிறது. ஸோ முதல்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிஸ்கட் பவுடர். அத ஒரு பேஸா சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் ஃபர்ஸ்ட்டு அத வச்சிரலாம். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இது மேல நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர்ட் க்ரீம் வைக்க போறோம். நான் அதுக்கு சும்மா பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஸோ அது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வச்சுட்டு அதையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சாக்லேட் க்ரீம் அத போட்டுக்க போறோம். ஒரு சிலர் வீட்ல நெறைய சாக்லேட் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம்ல சாக்லேட் சேர்த்து செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. வெறுமனே சாக்லேட்ட வச்சுமே நீங்க கனாஷ் மாரி செஞ்சு, இந்த ஸ்டெப்புக்கு பதிலா அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வெண்ணிலா ஃப்ளேவர்டு விப்டு க்ரீம் சேர்க்குறோம்.
இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எகெயின் அந்த பிஸ்கட் பவுடரை போட போகிறோம். இது இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சாக்லேட் க்ரீம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அழகுக்காக மேலே வெண்ணிலா க்ரீமை கொஞ்சமாக மட்டும் வைக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளுடைய அந்த பிஸ்கட் பவுடரை தூவி விட்டுடலாம். ஸோ சூப்பர் எம்மியான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை நீங்கள் இப்படியே சாப்பிட முடியாது. இப்போ சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரைஞ்சி போகிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஒரு 1லேருந்து 2 மணி நேரமாச்சும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஸோ 2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த வெயிலுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.